சாப்பாடு ரெடியாக இருக்குது. இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் மாமியாருக்கு இந்த அரிசி பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. அதனால் அவங்களுக்கு மட்டும் தனியாக செஞ்சு கேட்டாங்க. மட்டரி நல்லா வெந்திருக்கு. நான் கூட ரொம்ப நேரம் எடுக்கும்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல. ஆனால் சாப்பாடு வெந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு இந்த அரிசி சாப்பிட்டா முட்டி வலிக்குதான். அதனால் இந்த அரிசி எடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி 2 வகை அரிசி இருக்குது. அதோட புதினா துவையல் பண்ணிட்டாங்க. புதினாவை ஃப்ரிட்ஜில் மோர் இருக்குது, மோர் மிளகா இருக்குது, அப்புறம் அப்பளம் இருக்குது, ஊறுகாய் இருக்குது. எப்போவுமே எங்கள் வீட்டில் இப்படி இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருக்குங்களா சொல்லுங்கள். எது காலையில் குருமா பண்ணாங்களா சப்பாத்திக்கும் பூரிக்கும், அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டாங்க பையனுக்கு காய் கொடுக்கறதுக்காக. இது நேற்று கருணைக்கிழங்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அது இன்றைக்கி சுடு பண்ணிட்டாங்க. எல்லாமே நேற்று உள்ளது தான் இன்றைக்கி இருந்ததுனால அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இது நேற்று காய் தான். இது நேற்று குழம்பு, அவரைக்காய் போட்ட சாம்பார், தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு குருமா ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு ரசம், மீன் வறுவல் எடுத்துருந்தோம். மாமியார் இது செஞ்சாங்க. இன்றைக்கி அதை வந்து எங்கள் மாமியார் பிங்கிரிங் வேலைலாம் பார்த்துட்டாங்க. ஏன்னா நேற்றுக்கு குழம்பு ரொம்ப கட்டியாக இருந்தது. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணியெலாம் ஊற்றி சூடு பண்ணி பேட்ச் ஒர்க்லாம் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேயும் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதுலேயும் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்மளெல்லாம் அதுலேருந்து அடிச்சுக்க ஆலையில் இல்லை. இது இன்றைக்கி செஞ்சது தான். கேரட்டும் கோஸும் போட்டு இன்றைக்கி செஞ்சு வச்சுருக்காங்க. இது இன்றைக்கி பொரியலுக்கு. இது அது என்னென்னா நேற்று இந்த கிழங்கு இருக்கு இல்லையா, கருணைக்கிழங்கு, அதே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கும் கொஞ்சம் வேக வச்சு பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இது செஞ்சுருக்காங்க. கூடவே எப்போவுமே சுக்கு வேலை நம்ம வீட்டில் இருக்கும். பப்படம் பாக்ஸு பப்படம் இருக்கும். பப்படம் இல்லைன்னா தான் ஆச்சரியம் எங்கள் வீட்டில். பார்த்துக்கோங்க பப்படம் இருக்குங்களா. பப்படம் இல்லை, இது அப்பளம். சாரி, ஏன்னா இவங்க கூட சேர்ந்து பப்படம்னு எனக்கும் அது பைக்காட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கள் காலையில் வந்து சப்பாத்தி பூரி, சப்பாத்தி நான் எடுக்க மாட்டேன்னுட்டு எனக்கு பூரி, எங்கள் மூத்தார் பூரி எடுக்க மாட்டான்னுட்டு அவருக்கு சப்பாத்தி. ஸோ 2 வகை ஆல்ரெடி ஓடிடுச்சு. குருமா எடுத்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். ஏன்னா ஈவினிங்க்கு வேணும்னு சொல்லிட்டு, இல்லைன்னா கெட்டு போயிடும் இல்லையா அடிக்கிற வெயிலுக்கு. ஸோ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்பெஷல். மோர் மிளகாய் இருக்குது, வேணும்னா வறுத்துப்பாங்க. ஊறுகாய் இருக்குது, மோர் இருக்குது, கூடவே பைனாப்பிள் இருக்குது. சாப்பிடும்போது கட் பண்ணிடுவாங்க மாமியார் சொன்னாங்க.